டெல்லியின் இந்தியா கேட் அருகில் 40 ஏக்கர் பரப்பில் போர் வீரர்கள் நினைவு சின்னமும் அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டை காக்கவும் புல்வாமா தாக்குதலிலும் வீர மரணம் அடைந்தோருக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக கூறினார். उनको अगर हादसे से बाढ़ या तूफान या भूस्खलन जैसी अनेक प्राकृतिक आपदाओं में 25 ஆண்டுகளுக்கு முன்பே போர் வீரர் நினைவு சின்னம் அமைக்க திட்டமிட்டதை நினைவு கூர்ந்த மோடி, முந்தைய அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார். 2009ஆம் ஆண்டு 1,86,000 கவச ஆடைகள் வேண்டும் என கோரிக்கை வைத்த ராணுவம் அது இல்லாமலேயே களத்தில் செயல்பட்டதாக மோடி கூறினார். இதே நேரத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளில் 2,30,000 கவச ஆடைகள் வாங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். जितने बीते 4.5 वर्षों में 2,30,000 से ज्यादा बुलेट प्रूफ जैकेट खरीदे हैं. போஃபஸ் முதல் ஹெலிகாப்டர் வரை ஆயுத கொள்முதலில் முறைகேடு செய்தவர்கள் இப்போது நாட்டுக்கு ரஃபேல் போர் விமானம் கிடைக்கக்கூடாது என கருதுவதாக மோடி சாடினார். अब यही लोग पूरी ताकत लगा रहे हैं कि भारत में राफेल विमान आ ही ना सके. போர் வீரர் நினைவு சின்னத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி அங்கு முப்படை தளபதிகள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் இணைந்து அஞ்சலி செலுத்தினார். போர் வீரர் நினைவு சின்னத்தில் முப்படையினரும் இணைந்து அணிவகுப்பு நடத்தி அஞ்சலி செலுத்தினர். இதன் பிறகு போர் வீரர் அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்ட மோடி அங்குள்ள சித்திரங்கள் மற்றும் சிற்பங்களின் விவரங்களையும் கேட்டறிந்தார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த கம்ப்யூட்டர் குறிப்பேட்டில் தனது கருத்தினையும் மோடி பதிவிட்டார். பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டுள்ள போர் வீரர் நினைவு சின்னம் டெல்லியின் முக்கிய இடங்களில் ஒன்றான இந்தியா கேட்டின் கிழக்கு பகுதியில் 40 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. 171 கோடி ரூபாய் செலவிலான இந்த நினைவு சின்னம் பழங்கால இந்தியாவின் சக்கர வியூகத்தை நினைவுகூரும் வகையில் சக்கர வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. நினைவு சின்னத்தின் மையத்தில் 15.5 மீட்டர் உயரமுள்ள பிரம்மாண்ட தூணும் அதன் உச்சியில் இந்திய பெருநாட்டின் சின்னமான சிங்க லட்சணையும் இடம்பெற்றுள்ளது. தூணின் அடிப்பரப்பில் அணையாத ஜோதி ஏற்றப்பட்டுள்ளது. இந்தியா கேட்டில் உள்ள அமர் ஜவான் ஜோதியுடன் சேர்த்து 2 ஜோதிகள் இப்போது வீரர்களின் தியாகத்தை குறிக்க சுடர்முகம் காட்டி நிற்கின்றன. மரணமில்லா பெருவாழ்வு வீர மரணத்தில் கிடைக்கும் என்பதை குறிக்கும் அமர சக்கரம், வீரத்தை குறிக்கும் வீர சக்கரம், தியாகத்தை உணர்த்தும் தியாக சக்கரம், பாதுகாப்பை சுட்டிக்காட்டும் ரக்ஷா சக்கரம் ஆகிய 4 சக்கரங்கள் மையத்தில் உள்ள தூணை சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சக்கரங்களை அடுத்து 14 சுற்றுச்சுவர்கள் உள்ளன. பளிங்கினால் ஆன இந்த சுவர்களில் சுதந்திரத்திற்கு பின்னர் நாடு எதிர்கொண்ட 8 யுத்தங்கள் மற்றும் அமைதி காக்கும் பணியில் உயிர் நீத்த 25,942 வீரர்களின் பெயர்கள் தங்க நிறத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன. நினைவு சின்னத்திற்கு அருகில் போர் வீரர் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. நினைவு சின்னத்தில் இருந்து சுரங்கப்பாதை மூலம் அருங்காட்சியகத்திற்கு செல்ல வசதி செய்யப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தில் இந்தியா எதிர்கொண்ட 6 முக்கிய போர்கள் குறித்த செப்பு மாதிரிகள் உள்ளன. நாட்டுக்காக போர்க்களத்தில் அரும்பணியாற்றி பரம்வீர் சக்ரா விருது பெற்ற 21 பேரின் வெண்கல சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கடியில் வீரர்கள் தியாகங்களை பற்றி குறிப்புகளும் பொறிக்கப்பட்டுள்ளன. ஒரே நேரத்தில் 200 பேர் பார்க்கும் வகையில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. போர் வீரர் நினைவு சின்னத்திற்கான கட்டிட வடிவமைப்பை உருவாக்கியது சென்னையை சேர்ந்த யோகேஷ் சந்திரசேகரனின் VP டிசைன் லேப் என்பது குறிப்பிடத்தக்கது.